காலமே அவர் வர போறாருனாலேயே சில பேர் எழுந்து விடுவா, வந்த பிறகு சில பேர் எழுந்துப்பா, வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சில பேர் எழுந்து விடுவா. சுமங்க அப்புறம் அவாவா டியூட்டி அவாவா செய்வா, அவாவா காரியங்கள் அவா செய்வா. உலகத்தை தூங்க பண்ணி விட்டு உலகத்தை எழுப்பி, தாமரைத்தான் தூங்க பண்றது, தாமரைத்தான் எழுப்புறதுன்னு அர்த்தம் இல்ல. சூரியன் உலகத்தையே தூங்க பண்றது, உலகத்தையே எழுப்புறது. உலகம் பூரா பிரவர்த்திக்க செய்கிறார், உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறார். சர்வசாட்சியான ராமரூபமான பரமாத்மாவே சூரியனை பார்த்து ஆதித்ய போலோக கிருதா கிருதஜ்ஞே லோகஸ்ய சத்யான்ருத கர்ம சாட்சின்னு என்று சொல்லும்படியான ஒரு சூரிய பகவான். தாம்ரோ அருண உத பப்ருசு மங்களஹா ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷுஸ்ரிதாக. அந்த சூரியனுடைய காந்தி லோகம் பூரா வியாபிச்சிருக்கு இல்லையா. ஏச்ச இமாம், இமாம்னா பூமியை, இந்த பூமியை வியாபிச்சு கோட்டிக்கணக்கான ருத்ர ரூபங்களாக கிரணங்களாக சூரியனிடத்திலேருந்து கிளம்புற கிரணங்கள் போல மகாருத்ரனிடத்திலேருந்து கிளம்பின கோட்டி ருத்ர ரூபங்கள். எந்த ருத்ர ரூபங்கள் லோகம் பூரா வியாபிச்சிருக்கோ ஸ்ரீதாகா தீட்சு ஸ்ரீதாகா அபிதா, நாற்புறங்கள்லையும் லோகத்துல சகசிரசகா ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள்லையும் வீடுகள்லையும் அங்கங்க விருட்சங்கள்லையும் மலைகள் தீர்த்த கரைகளையும் எவ்வளவு ரூபங்கள் அமைஞ்சிருக்கோ அவ்வளவு சிவ ரூபங்களுக்கும் நடந்தாலும் பார்த்தாலும் திரும்பினாலும் அபச்சாரம் தானே நம்ம செய்ய முடியும். எங்க பரமேஸ்வரன் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால அபச்சாரம் தான் வரும். அபச்சாரத்தினால குரோதம் வரும். குரோதம் வந்தாலும் அது எல்லாத்தையும் வைஷாகம் ஹேடகீமகி அவைஷா, ஹேடம்னா கோபம்னு அர்த்தம். அபசாரத்தினால வந்த கோபம். ஏஷாம் இந்த ருத்ரமூர்த்திகளுடைய எந்த ரௌத்ரம் உண்டோ அதை அவையீமிகி அப்படின்னு பதச்சேதம், அதை அடங்கும்படியாக பண்ணிவிடுறோம். ருத்ரனை சாந்தப்படுத்தி விடுறோம். எல்லாவிடத்திலையும் ருத்ரன் இருக்கிறார். ருத்ரனுக்கு அபச்சாரம் பண்ணா கோபந்தான் வரும். சிவாபராதம் கூடவே கூடாது, சிவாபராதம் கூடவே கூடாது, மன்னிப்பே கிடையாது. ஆனா அவர் மன்னிச்சு விடுவார். அவருடைய மன்னிப்பு, அவர் ஏன் மன்னிப்பார்னா நாமஹா, ரெண்டே அக்ஷரம், ரெண்டே அக்ஷரம். ஏன்னா தப்பு பண்ணினா அம்மாவே அடிக்க வரும், தொலைச்சு கட்டு விடுவேன், பாயல மென்னிய திருக்கி விடுவேன். இன்னைக்கு இதெல்லாம் அம்மா சொல்ற வார்த்தை. மெல்லிய திருகி விடுவேன், முழிய தோண்டி விடுவேன். பாக்கிறதுக்கு அப்படி இருக்குமே தவிர இது அப்படியே கைய குபிச்சுன்னு இப்படி பார்த்ததுன்னு வச்சுப்பேன், ஐயோ பாவம். இதான் சிவனுடைய சுபாவமா. அடுத்த க்ஷணம் ஐயோ பாவம், அடுத்த க்ஷணம் அவர் மனசு மாறி போயிடும். அதனால அவையிடம் அவருடைய எந்த ஒரு கோபம் உண்டோ அதை வைஷாகும் ஹேடகீமஹே என்று பிரார்த்திக்கிறது. சூரிய மண்டலத்தில் அவர் இருக்கிறாங்கிறதுனாலே சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார வேடஜம் நீலகிரீவம் விரூபாட்சம் நமாமி சிவம் அவ்யயம் என்று எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பஞ்சாட்சரம் ஜபம் பண்றவாள்லாம் இந்த ஸ்லோகம் சொல்றார். சூரிய மண்டலத்திலே பரமேஸ்வரன் எப்பொழுதும் இருக்கிறார். பக்தி நமஸ்காரேன நமஸ்காராதினா நிவாரயாமஹா அப்படின்னு பாஷ்யம் இருக்கு இந்த இடத்துல. அசூயோ வசற்பதி நீலகிரீவோ விலோஹிதஹா உதைனம் கோபா அதிரிசன் அதிரிசன் உதகாரிய உதைனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ மிருடயாதினஹா. அசூயஹ அவசற்பதி, எந்த சூரிய ரூபனான சிவபெருமான் தக தக தகன்னு புறப்படுறார். நீலகிரீவோ விலோஹித, சிவந்த வர்ணம் உடையவராக, நீலகிரீவகா கண்டத்துல நீளமான வர்ணம் உடையவராக, அசௌ அப்படின்னு காட்டும்படி யகா அவசற்பதி கீழ் திசையில சூரிய ரூபனாக உதயமாகிறாரோ. உத ஆச்சரியம். இவரே நான், அவர் உதயமாயிட்டால், அவர் உதயமாயிட்டால் உதயமாயிட்டால் எல்லா ஜனங்களும் எழுந்துடுவான்னு சொன்னேன் இல்லையா. உதைனம் கோபாஹா, உடனே உழவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள், கொட்டல்ல போய் மாட்டெல்லாம், உழவுக்கு போகணுமே மாட்டெல்லாம் அவுக்கிறார்கள். உதயமாயிட்டு சூரிய உதயம் ஆயிடுத்து அந்த மாடுகள்லாம் ஓட்டி கொண்டு போகிறாள். சூரிய பகவான பார்க்கிறாள். கோபர்கள் எல்லாம் இடையர்கள் எல்லாரும் அவளுடைய கர்மாவே ஈஸ்வரனுக்கு ஆராதனை. உழவு தொழிலே ஈஸ்வரனுக்கு ஆராதனை.
நானும் மாடுகள்லாம் ஓட்டி கொண்டு கலப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதிருஷன் பிரத்யட்சமாக ஈஸ்வரனை பார்க்கிறா அவர்கள். அதிருஷன் உதஹாரியா, குடத்து மேல குடம் வச்சுண்டு தண்ணீர் கொண்டு வரத்துக்கா போற பொம்மநாட்டிகள். அந்த பொம்மநாட்டிகள்லாம் உதயமாயிடுத்தே என்று நினைச்சு எல்லாரும் குளத்துல போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தலையில வச்சுண்டு அவள்லாம் பாக்குறா. சூரிய ரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அவர்கள்லாம் பார்க்க, இவெல்லாம் தண்ணீர் மன்றத்துக்கு போகும்படி கலப்பினவரே அவர்தான். உதகாரிய உதைனம் உதைனம் விஸ்வாபூதானி, கோழி முதற்கொண்டு பார்க்கிறது. காக்கா எல்லாம் ராத்திரி பூரா கம்னு இருந்தது. காலமே சூரியன் புறப்பட்டதும் கா கா எல்லாம் கிளம்பிடுத்து, கோழி எல்லாம் கிளம்பிடுத்து, எல்லா பட்சிகளும் எல்லாது கிளம்பிடுத்து. பார், கம்முனி இருந்த பழைய மாதிரி இருந்த ராத்திரி பொழுது விடிஞ்சது எப்படி ஜிலு ஜிலுன்னு கிளம்பிடுது. சதிருஷ்டோ மிருடயாதினஹா, திருஷ்டகா பிரத்யட்ச ஈஸ்வரன் சூரியன் தான். சூரியன் நமக்கு மிருடயாதி, ஜகத்தையே சுகப்படுத்துறார், ஆரோக்கியம் உண்டாக்குறார், ஜகத்தையே பிரகாசம் உண்டாக்குறார், ஆனந்தம் உண்டாக்குறார். நீ கோவிலுக்கு நித்தியப்படி சிவனை பார்த்துட்டே பார்க்கலேங்கிறிய, நித்தியம் பார்க்கிறியப்பா, எப்ப பார்த்தாலும் அவர் உன்னை பார்த்துட்டே இருக்கார். கீழ் திசையிலேருந்து பார்க்கிறார், அப்புறம் உச்சியிலேருந்து பார்க்கிறார், அப்புறம் மேல் திசையிலேருந்து பார்க்கிறார். பார்க்காத மாதிரி பார்க்கிறார் ராத்திரியில. ஏன்னா சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷா, அவர்தான் சர்வ சர்வ சற்றுஷா, ஜெகதேக சற்றுஷா இருக்கிறார், எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார், சர்வ சாட்சியாக. இந்த பாஷ்யம் சொல்றது, கோபாகான்னு எனக்கிட்ட சொல்லுவானே, பிராமணெல்லாம் அனுஷ்டானம் பண்றா கால வேளைன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, வேதசாஸ்திர சம்ஸ்கார ரஹிதாக கோபாலாக, வேதமோ சாஸ்திரமோ உபநயனாதி சம்ஸ்காரமோ இல்லாத இடையர்கள் கோபர்கள், சர்வேஷாம் தர்சனார்த்தமேவி ருத்ரஸ்ய ஆதித்ய மூர்த்தி தாரணம் அப்படின்னு பாஷ்யம். அந்த இடையர்களுக்கு முதற்கொண்டு காட்சி கொடுக்கணும். தண்ணீர் மொள்ள போகிற அபலைகளான ஸ்திரீகளுக்கு முதற்கொண்டு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரனே அந்த சூரிய ரூபத்துல தினமும் காலமே கிளம்புறாரா. சூரிய ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கிறார். நமோ அஸ்து நீலக்ரீவாய சகஸ்ராட்சாய மீடுஷே அதோஜே அஸ்ய சத்வானோஹம் தேப்யோ கரன் நமஹ. நமோ அஸ்து நீலக்ரீவாயே, நீலகண்டன் அப்படிங்கிறது அவருக்கு பிரத்யேகமான ஒரு தனி பெயர். அதனால ருத்ரன் நிறைய இடங்கள்ல அந்த பெயரைத்தான் முக்கியமா சொல்றது. நீலகண்டன், நீலகண்டன், நீலகிரீவன் என்றே சொல்றது. சகசிராட்சாய, இந்திரன் தான் சகசிராட்சன் பிரசித்தம், 1000 கண்ணு உடையவன் அப்படின்னு. ஈஸ்வரன் சகசிராட்சன், அதனால்தானே சகசிராட்ச சகசிரபாத் என்று புருஷ சூக்தம் சொல்றது. 1000 கண்ணு உடையவன என்ன அர்த்தம்னா, சர்வசாட்சியா இருந்து உலகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. யார் யார் எதை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கிறாங்கிறதுனாலே அவருக்கு சகசிராட்சம். மீடுஷே, மேகம் வருஷிக்கிறது கூட கொஞ்சமா தான் வருஷிக்கும். ஆனால் அவர் வருஷிக்கிற கருணை இருக்க அளவு கடந்து வருஷிக்கிறதுனால மீடுஷ்டமன், மீடுஷே என்று அவருக்கு பெயர். அளவு கடந்து கருணையை வருஷிக்கிறவர். தான் நீருண்ட மேகம்தானே வருஷிக்கும், அதுபோல தான் புஷ்டியா இருந்தாதானே பிறருக்கு வருஷிக்க முடியும். அதனால அவருக்கு மீட்வான் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. தானும் புஷ்டியா இருப்பாராம், புறத்தியாரையும் போஷிப்பாராம். தான் நோஞ்சானாட்டம் இருந்து புறத்தியாரை போஷிக்க மாட்டாராம். கண்ணன் எப்போதும் புஷ்டியாதான் இருப்பார். எல்லாருக்கும் வெண்ணைய வாயில ஓட்டுறான், தானும் உடைக்கிறான், வாயில ஊட்டானே. அதுபோல பகவான் எல்லாரையும் போஷிக்க செய்கிறார், தானும் புஷ்டியா இருக்கிறார். திரியம்பக மந்திரமே அதுதானே சொல்றது. திரியம்பகம்ங்கிற மந்திரமே புஷ்டி வர்த்தனம், நமக்கு புஷ்டிய தரக்கூடியதார். அதோஜே அஸ்ய சத்வானஹ அகம் தேப்யோ கரம் நமஹ. இப்படி யார் பரமேஸ்வரனையே எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, மகாதேவா சம்போ பரமேஸ்வரன் யாராரு நான் நாம சங்கீர்த்தனம் பண்றார்களோ அவர்கள் எல்லாரும் அஸ்ய இந்த சிவபெருமானுடைய சத்வானஹா அப்படின்னால் பாகவதார், சாதுக்கள், சிவனடியார்கள். பகவானுக்கே சாத்வதாம் பதையே நமஹ. நமோ நமஸ்தே ஸ்ருஷவாய சாத்வதாகாம்
என்ன பாகவதம் சாத்வதாம்னு சொல்றதே அந்த வாக்கியமே வேதத்தில இருந்தா எடுத்திருக்கு அப்படின்னு தெரியறது. சத்வானோ அந்த சாதுக்கள் இன்னைக்கும் நடமாடி இருக்கிறாளே, பரமேஸ்வரன் நடமாடுறது போல